பெண்டிகாஸ்டல் சர்வீஸ், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளை நாம் ஆசரிக்கிறபடினாலே, இந்த நாளை நாம் விசேஷப்படுத்துகிறதுனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். போன மாதத்திலே நாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிற மாதம் என்று சொல்லி போன மாதத்திலே பார்த்தோம். இன்றைக்கு நாம் கூடுதலாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 136. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். மைக்கில வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து, அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர்னோட அவர் தண்ணி பாட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆமென். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரை விசுவாசிக்கிறவன்? பிரைம் மினிஸ்டரியா, சீஃப் மினிஸ்டரியா, சினிமா நடிகரையா? இல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள, அந்த நதி எப்படிப்பட்ட நதி? ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அது பூவ நதி கிடையாது, அது அசிங்கமான தண்ணி கிடையாது, நாற்றம் எடுத்த தண்ணீர் கிடையாது. அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. அது சுவையாக இருக்கும், அது இனிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி அல்ல, நதிகள் ப்ளூரல் பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்தியாவில் எத்தனை நதிமா இருக்கு? ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சோசியல் சயின்ஸ், இந்தியாவில் எத்தனை நதி இருக்கு பாக்குறாங்க. டீச்சர் சொல்லி தரலையா? சோபியா 7 நதி இருக்கா? அது என்னென்னு கேட்டாதீங்க, எனக்கு தெரியாது. கங்கா, காவேரி, யமுனா. சரி, இன்னைக்கு நாம சில நதிகளை பார்க்க போகிறோம். சரியா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். சரி, பைபிள்ல நதி எங்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் ஈஸியா தெரியும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 to 14 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 to 14 வரைக்கும் வாசிங்க. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதகேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐராத் என்று பெயர். அல்லேலூயா. ஒரு நதி ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு வருது. அதுக்கு கீழெல்லாம் 6 சொல்லப்படுது. நதி 6 2 வித்தியாசம் அல்ல. நதி என்பது வடமொழி சொல், 6 என்பது தமிழ் சொல். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஒரு தமிழ் ஆசிரியருக்கு நான் கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொண்டேன். 6னா என்ன, நதினா என்ன, ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு. ஒரு சில வித்தியாசங்கள் அவர் சொன்னாரு. மெயின் அது வடமொழி சொல், இது சுத்த தூய தமிழ் சொல். அல்லேலூயா. அப்ப ஏதேனில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. ஏதேன் எங்க இருக்கு? ஏதென்ஸ். ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? பரலோகத்திலே. அல்லேலூயா. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும். அந்த நதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து உங்களை குளிர பண்ண ஒரு நதி புறப்பட்டு வந்தது. அந்த நதி பிரிந்து 4 ஆறுகளாக போகும். 4 ஆறுகளாக போய் பாருங்க, 4 திசை, கிழக்கே,
மேற்கே தெற்கே வடக்கே அப்படின்ற மாதிரி ஒரு நதி புறப்பட்டு போய் 4 திசையில 4 ஆறுகளை 4 நதிகளை உருவாக்கி அங்கே சில கண்ட்ரிஸ் சொல்லப்பட்டிருக்கு, எத்தியோப்பியா தேசம், அந்த தேசம், இந்த தேசம் அப்படின்னு. அப்போ அந்த ஆறுகள் புறப்பட்டு போய் எல்லா தேசங்களையும் செழிப்பாக்கி வெள்ளியை கொடுக்குது, கோமேதகத்தை கொடுக்குது, வைரத்தை கொடுக்குது, வைடூரியத்தை கொடுக்குது, செழிப்பாக்கு. அப்ப அதனுடைய சோர்ஸ், அதனுடைய ஆர்ஜின், அதனுடைய துவக்கம் எங்க அப்படின்னா அது ஏதேனிலிருந்து வந்த நதியின் மூலம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்து வருகிறார்? இயேசுவிடத்திலிருந்து வருகிறார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதித்து சொல்லுவார். நான் எதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனோ, எதை செய்ய சொன்ன அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். சிலபஸ் இயேசு கிறிஸ்து தான், பாடத்திட்டம் இயேசு கிறிஸ்து தான், சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையார் பரிசுத்த ஆவியார். வார்த்தையாருக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து நான் சொல்லிக் கொடுத்த, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசங்களில் இருந்து, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வாக்கியங்களில் இருந்து அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த நதியாகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய சரித்திரத்திலிருந்து, அவருடைய பாதையிலிருந்து நமக்கு அநேக காரியங்களை இன்றைக்கும் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் தான், ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எத்தனையோ பிரசங்கிய பல கோணத்துல பேசுறான். வெள்ளிக்கிழமை போன ஜெபத்துல சாதாரண வசனம் தான். ஏவாள் அந்த ஒரு கனிய புசிச்சா, சாத்தான் சொன்னா புசிச்சா, அத வித்தியாசமான பேசுறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏதேன் தோட்டத்துல இத்தனை மரங்கள் இருக்கு, இது எல்லாம் நீங்க புசிக்கலாம், ஒன்று கூட உங்களுக்கு விலைக்கு வைக்கப்படல, எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம், எக்ஸப்ட் திஸ் இஸ் ஒன்லி ஒன், இந்த கனியை மட்டும் நீங்க புசிக்காதீங்க. அப்போ அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, பிள்ளாத சாத்தான் ஆண்டவர் எதை விளக்குகிறாரோ அதைத்தான் உங்களுக்கு மையப்படுத்துகிறார். இத்தனை நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறாரு, இத்தனை ஏராளமான எண்ணிக்கை கணக்காத எண்ண முடியாத ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் அவன் போக்கஸ் பண்ண மாட்டான், அதையெல்லாம் ஹைலைட் உங்களுக்கு பண்ண மாட்டான். எது உங்களுக்கு கிடைக்கலையோ, எது உங்களுக்கு நிறைவேறலையோ, எது உங்களுக்கு வாய்க்கலையோ, எது உங்களுக்கு எட்டாத கனியா இருக்கிறதோ அதை பெருசா போக்கஸ் பண்ணி உங்களை தேவனிடத்திலிருந்து அவன் விளக்குவார். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க பெற்றதற்காக, பெற்ற நன்மைகளுக்காக, நீங்கள் சுதந்திரித்துக் கொண்ட ஆசீர்வாதத்திற்காக நீங்க நன்றி சொல்லி பழகுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தன்படி கிடைக்கும். கிடைக்காதது குறித்து, வராதது குறித்து, எப்ப பார்த்தாலும் ஜெபத்துல போன உடனே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதற்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த காரியங்களுக்கு, நன்மைகளுக்கு, பாதைகளுக்கு, கிடைத்த காரியத்திற்கு நன்றி சொல்லி பழகுங்க அப்படின்னாரு. அப்ப ஒரு வசனத்தை எத்தனையோ ஆண்டுகளாக, எத்தனையோ மாதங்களாக, எத்தனையோ பிரசங்கியாளர்கள் விதவிதமாக அவருடைய சத்தியத்தினாலே நடத்துகிறார்கள் என்றால் அது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால. அப்போ அந்த ஒரு நதி புறப்பட்டு போய் 4 நதிகளை உருவாக்குகிறது. அந்த தேசம் எல்லாம் கடந்து போய் செழிப்பார். அதே நதி, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்படி செயல்படுகிறார் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆவது அதிகாரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேனா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லை எனக்கு வெளியில இருக்கிறாரா? என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாரா இல்ல என் பைக்ல இருக்கிறாரா, என் கார்ல இருக்கிறாரா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நல்லா வானத்துக்கு பூமி குதிக்கணும், பியூலா ஒரு உருண்டு பிறண்ட மாதிரி இன்னைக்கு நான் புரளணும், கை தட்டணும், ஆடணும், அந்நிய பாஷை பேசணும்,
அல்லேலூயா. அப்படியே முகமெல்லாம் வேர்த்தணும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு அடையாளத்திற்குரிய ஒரு சில காரியம். சில பேர் சேரெல்லாம் உடைப்பாங்க அபிஷேகத்துல, அல்லேலூயா, துள்ளி குதிப்பாங்க. நான் இங்க நின்று பார்த்தா கேட்டுக்கிட்டு போயிட்டேன் வாலிபர் முகாமில். ஏன்னா ஒரு மைக் எடுத்து ஆரம்பிக்கும் போதே சொன்னார், கண்ணை திறக்கும்போது யாரும் அவங்க இடத்துல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சொன்னார். பாளையங்கோட்டையில இருந்து ஒரு மாஸ்டர் இன்னைக்கு இருக்கிறார், மாஸ்டர் ரத்னம்பா. அல்லேலூயா, அருமையான தேவ மனுஷன். ஒரு 5 நிமிஷம் தான் வர்ஷிப் நடத்துறாரு. எல்லாம் அதிசயமா பந்து மாதிரி பறந்து நான் ரிவர்ஸ்ல நிக்கிறேன். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். அதுதான் பரிசுத்த ஆவியா அப்படின்னு கேட்டா இல்ல, அது முழுமை கிடையாது, அது ஒரு பகுதி. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கும் பொழுது, உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு விட்னஸாக, டெஸ்டிமோனியாக, சாட்சியாக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவிக்குரிய. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? எந்த இடத்திலும் நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை மறுதளிக்காம, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை ஆணித்தரமாக, அச்சாரமாக, உறுதியாக உங்களுடைய வார்த்தையினாலும் செயலினாலும் உங்களுடைய நடக்கையினாலும் நீங்கள் எப்பொழுது வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ரொம்ப பெருசால நீங்க ஸ்கெட்ச் போடாது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி நடத்துவார். சிலர் அமைதியா இருப்பாங்க, ஆனா இருதயத்துல துள்ளி குதிப்பாங்க. சிலர் இருதயத்துல அமைதியா இருப்பாங்க, சரீரத்துல துள்ளி குதிப்பாங்க. அதனால எதையுமே நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒரு சிலபஸ்க்குள்ள, ஒரு பாட திட்டத்திற்குள்ள, ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளே கொண்டு வர முடியாது. அவர் காட்டாற்று வெள்ளம். அல்லேலூயா. அவர் எப்படினாலும் கிரியை செய்வார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். அப்ப ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்து எல்லா தேசங்களையும் செழிப்பாக்குறது போல, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லி உணர்ந்து பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கை 4ஆக பிரிய வேண்டும். எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த நதி 4 ஆறுகளாக பிரிந்து உலகமெங்கும் பரம்பி உலகத்தை செழிப்பாக்கினதோ, நீங்கள் உலகமெங்கும் பரம்பி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாற வேண்டும். செழிப்பு, ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? உங்களுடைய சாட்சி மாற வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது எல்லாருக்கும் தெரியும். தாழம்பூவை குடத்துல போட்டு மூடி வச்சால் என்ன ஆகாது? வாசம் விட்டு போகாது. அல்லேலூயா. பெருங்காய டப்பால பெருங்காயம் காலியானாலும் வாசம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா சமையல் தான் பண்ண முடியாது. வேணா மோந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தாழம்பூவை போல ஆமென். வாசனை வீசுகிற, ஆமென், நறுமணமா இருக்கிற, என்னமோ சென்டெல்லாம் போடுறாங்க, என்னமோ பண்றாங்க. அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள இயேசு என்கிற சென்ட் எப்பயும் வீசிக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ எப்பொழுது நீங்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் புறப்பட்டு யூதேயாவுக்கு போகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் புறப்பட்டு சமாரியாவுக்கு போகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் புறப்பட்டு பூமியின் கடைசி பரியந்தம் போகிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். புது ரொம்ப இருக்கு. இப்போ நம்ம எருசலேம் போகணுமோ, பிளைட் டிக்கெட் புக் பண்ணணுமோ, எல்லாரும் போறாங்க இல்லையா? அவங்க வாழ்நாள ஒரு முறையா நாங்க போகணும். அந்த மாதிரி நானும் கிறிஸ்டினா இருக்கு, நான் எருசலேமுக்கு போகணுமா, இப்போ யூதேயாவுக்கு போகணுமா? அதான் என்ன இன்னைக்கு நாம பார்க்கணும். அப்போ அந்த நதி புறப்பட்டு 4 பக்கமும் தேசத்தை செழிப்பாக்குறது போல உங்களுக்குள்ளே வற்றாத ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவின் நதி உள்ளே இருக்குமானால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால், நீங்கள் பரிசோதிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நான் சாட்சியா இருக்கிறேனா?
நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறேனா? அல்லேலூயா. இங்க உட்கார்ந்துட்டு கடையில, வேலையில, ஆபீஸ்ல, தொழில, வியாபாரத்துல வேறு முகத்தை நீங்கள் காண்பித்தால் எப்படி? இங்க வந்து அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், அப்படியே. அங்க போனா என்னது? அப்படியே எல்லாம் வேற முகம். பேச்சு மாறும், குணம் மாறும். அல்லேலூயா. பால்நேசன் கணேசன் ஆயிடுவார். அல்லேலூயா. டென்ஷன் ஆயிடுவார். பொய்யெல்லாம் பேசுவார். அல்லேலூயா. சாட்சியா இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ அவருடைய சிலபஸ் அவர் என்னிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதித்திருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சாட்சியாய் நடத்தினார் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிற பவர், அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள யாராவது, அதாவது நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே வெட்கப்படக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், நான் சபையில அங்கம் வகிக்கிறேன் என்பதை வெட்கமாக நீங்கள் நினைத்தால் உங்களுக்குள்ள இந்த ஆவி இல்லை அப்படின்னு நிறைய பேர் அப்படிங்க. ஏன்னா வேலைக்காக, முதலாளிக்காக, சொந்த பந்தங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? மாறிடுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போனா ட்ரெண்டே மாறிடும். பாத்தீங்கன்னா எல்லாம் மாறிடும். கடை வெட்டினா போதும், மறந்துடுவாங்க. அவ்வளவுதான். பேசலாம். இப்ப எரிசலேம் தான் என்ன? நான் பிசிக்கலா எரிசலேமுக்கு போகணுமா? இல்ல. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13 இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. புதிய ஏற்பாட்டுல 166வது பக்கம், 126. புதிய ஏற்பாடு 126, யோவான் 2:13 முதல் 17 வரை. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போறார். போய் என்ன பண்றாரு பாருங்க. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும், ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரிகிறார், கொழுந்து விட்டு எரிகிறார், தக எரிகிறார். எங்க? அவர் எருசலேமுக்கு போகணும். எருசலேம்ல என்ன நடக்குது? சர்ச்சுக்கு போலான்னு பார்த்தா ஒரே கூட்டம். சர்ச்சு வாசல் என்ட்ரு பண்ணவே முடியல, அவ்வளவு கூட்டம். பண்டிகையா இருக்கு. பண்டிகையில என்ன பண்றாங்க? புறா விற்கிறான். என்ன பண்ணும்? ஒரு ஏழு என்ன பண்ணும்? ஒரு குருவி குஞ்சாவது போய் பலி செலுத்தணும். ஒரு சின்ன புறாவை என்ன பண்ணும்? போய் ஆலயத்துல பலி செலுத்தணும். பார்த்தா ஆடு, மாடு, கோழி, புறா, குருவி, காட்டான் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா விற்கவாங்க. முதல்ல கமர்ஷியல். என் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதீர்கள். அவர் எருசலேமுக்கு போகும்போது தேவனுடைய ஆலயம் ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஆக இருந்தது, ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தபடினாலே பக்தி வைராக்கியம் அப்படியே பட்சித்தது. அப்ப நாம தேவனுடைய சபைக்குள்ளே, ஆலயத்திற்குள்ளே நாம் என்ன பண்ணக்கூடாது? பொருளாதாரத்தை, வியாபாரத்தை மையமாக வைக்கக்கூடாது. அல்லேலூயா. என் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதீர்கள். அல்லேலூயா. தசமபாகத்தை குறித்து அன்னைக்கு நான் பிரதருக்கு கற்றுக் கொடுத்தேன். காணிக்கையை குறித்து கற்றுக் கொடுத்தேன். எல்லாம் என்ன, எதற்காக, எப்படி, எந்த நோக்கத்திற்காக எல்லாம் அக்கு வேற ஆணி வேற சொல்லிக் கொடுத்தேன். அல்லேலூயா. காணிக்கை வாங்குகிற நானும் அதை கமர்ஷியலாக பார்க்கக்கூடாது. காணிக்கை கொடுக்கிற நீங்களும் அதை கமர்ஷியலாக பார்க்கக்கூடாது. என்ன அர்த்தம்? ஒரு நாளும் ஒரு காலம் இந்த ஜெய கிறிஸ்து மருதுப சபையை, இந்த ஊழியத்தை நாம் வியாபார நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. எருசலேம் ஒரு நாள் வியாபாரம் வியாபாரம் ஆக்குகிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. அவங்க மைக்கில் ஆடலாம், மைக்ல குதிக்கலாம், அந்நிய பாஷையெல்லாம் பேசலாம், வொர்ஷிப்ல அப்படியே வானத்தை இறக்கலாம்.
எவர் ஒருவர் சபையை வியாபார ஸ்தலமாக்குகிறார்களோ அவர்களிடத்துல பரிசுத்த ஆவி இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த பட்சிக்கிற ஆவியானவர் உள்ள இருந்தாதான் அந்த சபையா இருக்கும். வியாபாரமாக, ஒரு கேலி கூத்தாக, ஒரு சினிமா கூட்டமாக, ஒரு டிராமா இடமாக போட்டி எடுக்கிற ஒரு சபையாக ஆலயத்தை நடத்தினாங்க அப்படின்னா ஒரு நாளும் அது பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடமாக இருக்காது. அவங்க வீட்டில் இருக்க மாட்டார், அவங்க உள்ளத்தில் இருக்க மாட்டார், சபையில் இருக்க மாட்டார். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தாராளமா கொடுங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க, சமநிலை பிரமாணம் உண்டாகும்படி கொடுங்க. இங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு பள்ளம் வந்துடக்கூடாது. அதே சமயத்துல இங்க பள்ளம் இருக்கிறத பார்த்துட்டு நீங்க மேற்கு உட்காந்துடக்கூடாது. நீங்க செழிப்பா இருந்து நல்ல செல்வ போஷாக்கா இருந்து இங்க சபை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஊழியம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் தவறு. அதே சமயத்துல நீங்க கடன் பட்டு, நீங்க அடகு வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் நீங்க வெட்டி இங்க போடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. சமநிலை பிரமாணம் உண்டாகும்படி இருக்க வேண்டும். அதைத்தான் போல் சொல்லுங்க. அல்லேலூயா. தசம பாகம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, நீங்க எப்படி கொடுத்தாலும் அதை அன்போடு கொடுக்க வேண்டும். அதை கணக்கு பார்க்க கூடாது. அல்லேலூயா. அந்த ஏழை விதவை என்ன பண்ணா 50% கொடுத்தா. ஒரு அப்பம் அதுல பாதிய எலிசா கேட்கிறார். அல்லேலூயா. எலியாவா எலிசா? எலியா கேட்கிறார். அப்ப 50% அங்க கணக்கு பார்த்தாலும் தசம தானே சொல்லிருக்கீங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு தான் கொடுப்பேன். நீங்க என்ன 50% கேட்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஏழை விதவை என்ன பண்ணா, 2 காசை உள்ள போட்டா, 100% உள்ள போட்டா. தன்னுடைய ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் அவள் போட்டா. இயேசு பார்க்கிறார், காணிக்கை பண்ணி பக்கத்துல நிற்கிறார், யாராரு எவ்வளவு போடுறாங்க. 2 காசு போட்டவனே அவர் சொல்றாரு, இவள் அதிகமாய் கொடுத்தாள் அப்படின்னு. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கட்டுக்கட்டா உள்ள போறான், அதெல்லாம் அதிகமாய் கொடுத்தான்னு சொல்லல. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது பாக்கெட் பணியில கொஞ்சம் எடுத்து பிரிக்கிட்டு போயிருக்கான். அல்லேலூயா. ஆனால் இவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். இவன் 100% கொடுக்குறான். அப்ப அங்க கால்குலேஷன் தசமா எங்க போச்சு? அனனியாவும் சப்பீராவும் நிலத்தை விற்றார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, இவ்வளவுதான் வித்தோம் அப்படின்னு கொண்டாந்து பேதுரு கால வச்சாங்க. விற்க சொன்னது யாரு? உங்களை கொடுக்க சொன்னது யாரு? உங்களை விற்க சொன்னோமா? உங்களை கொடுக்க சொன்னோமா? யாரும் சொல்லவே இல்லையே. அப்ப வஞ்சனையோடு, பகையோடு, மறைத்து வச்சு, புதைச்சு வச்சு, பொய்யோடு யாருக்கு மனம் போடணும். தாராளம் அது போட்டிருக்கிற வசனத்துக்கு அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நிறைய சர்ச்சில் அந்த கடைசி வார்த்தையை தான் பெருசா போட்டுப்பாங்க, மேல வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி போடுவாங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய், உற்சாகமா கொடுங்க, உற்சாகமா கொடுங்க, புழுங்கி நசுங்கி கொடுங்க, புழுங்கி அப்படியே பொங்கி வரவது கொடுங்க. மேல என்ன போட்டிருக்கு? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும். அவனவன் தன் மனதில் நியமித்து வீட்டுல உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சு உங்க மனசுல என்ன நியமிக்கிறீங்களோ போட்டுட்டு ஏன் போட்ட நினைக்கக்கூடாது. அதெல்லாம் 10க்கு 100 தடவை யோசிச்சு, இவரு கொடுக்கணுமா? வெள்ளையும் சொல்லியமா தான் இருக்காரு, கார் வச்சிருக்கிறாரு, பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறாரு, எனக்கு கொடுக்கல, எனக்கு நீங்க கொடுக்கவே இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஆமென். அப்ப இதெல்லாம் மனசுல வச்சு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க எருசலேம்ல இருக்கீங்க. அந்த எருசலேம் அல்ல, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சபையை நீங்கள் வியாபார நோக்கத்தோடு பார்க்காமல் இருந்தீர்களானால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யதார்த்தமாக, உண்மையாக, அன்போடு கூட, எதையும் கணக்கு பார்க்காம, ரொம்ப கால்குலேட்டிவா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுலையுமே பார்சியாலிட்டி கிடையாது. கம்மியா கொடுத்தாலும் சரி, கூட கொடுத்தாலும் சரி, 5% கொடுத்தாலும் சரி, 100% கொடுத்தாலும் சரி, நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பிரிப்போம். அனிஷியம்மா ஒரு மாதிரி, அன்பரசு பிரதர் ஒரு மாதிரி, ஸ்டீபன் பிரதர் ஒரு மாதிரி, அப்படியே நான் பாக்குறேன். மகேஷ் அம்மா ஒரு மாதிரி, அப்படியே நான் பாக்குறேன். இல்லையே, எல்லாரையும் நான் சரிசமமா தான் பாக்குறேன். அப்ப இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவத்தை ஒரு நாளும் பொருளாதார அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரணும். அல்லேலூயா. அடுத்து 2வது யூதேயா. யூதேயானா என்ன?
லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 64, 65. லூக்கா 1, 64, 65. 78வது பக்கம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. போதும். சகரியா ஊமையாயிட்டான். சகரியா ஒரு பாஸ்டர், ஒரு ஆசாரியர். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? வயதான நாட்களிலே ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அவன் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அவனை அழுத்து போய் மறந்துட்டான். அந்த ஜெபத்தையே அவன் மறந்துட்டான். ஆனா திடீர்னு அவன் ஆசிரியப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் ஒரு தூதன் வந்து என்ன பண்றான்? உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் அதை நம்பல. நான் இது எப்படி ஆகும் கேட்ட உடனே அவனுக்கு வாய் என்ன ஆயிடுச்சு? ஊமை ஆயிடுச்சு. அந்த நாவின் கட்டு எப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது அப்படின்னா, அவனுடைய மனைவி எலிசபெத்துக்கு யோவான் ஸ்நானகன் பிள்ளையாய் பிறக்கும் பொழுது அவன் பேச தொடங்குகிறான். அதை பார்த்து எல்லாம் பயந்துட்டான். ஊமையா இருந்தவன் திடீர்னு பேசுறான். பேசாது இருக்கிறவன், நாவு கட்டப்பட்டவன், பேச முடியாமல் இருக்கிறவன் திடீரென்று பேசின உடனே அதை பார்த்து யூதேயாவுடைய மலை நாடு எங்கும் அது பிரசித்தமானது. ஜனங்கள் அதை பார்த்து சொல்ல பாருங்க, பயந்தார்கள். முதல் வசனத்துல சொல்ல, அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படணும். உங்களை பார்த்து பயப்படணும். எப்படி டெரரா மீசையை குறுக்கி வச்சுக்கிட்டு, கடா மீசையை வச்சுக்கிட்டு அடுத்து பண்ணிக்கணுமா? உங்களுடைய நடக்கையை பார்த்து, உங்களுடைய குணாதிசையை பார்த்து, இவர் பரிசுத்தமான், இவர்கிட்ட எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து, உங்களுடைய நடக்கையை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அதுதான் யூதேயா. சவுல் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவ்வளவு துரத்துறான் தாவீதை. அவன் உயிரே வாங்க பார்க்கணும். பாருங்க, தாவீது என்னைக்காவது சவுலுக்கு விரோதமா பண்ணிருக்கிறான். ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே அவர்கள் கை போடாது. அப்ப யாரோ எவரோ அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரோ, தேவனுடைய மனுஷன் ஏதோ அபிஷேகம் பெற்றுக்கிறார். நம்ம பாட்டு ஒரு ரூட்ல போவோமே, நம்ம வேலையை நமக்கு கொடுக்கப்பட்ட பாதை, நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில போவோம். முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவு. அதை போட்டு பப்ளிக்ல நாரடிச்சு கேவலப்படுத்தி பயம் இல்லை. அவரை பார்த்து பயப்பட வேண்டாம், அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தா பயப்படல. அப்ப என்ன இல்ல? பரிசுத்த ஆவியாருடைய கிரியை இல்ல. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 5, 22, 23, 24. சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். போதும், நீங்க போய் சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிறவர்களாய் மாறணும், கட்டுகளை உடைக்கிறவர்களாய் மாறணும். நீங்க போய் நின்று ஜெபம் பண்ணா சிறைச்சாலை எல்லாம் உடையும். அந்த குடும்பத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படணும், வியாதிகள் சுகமாகணும். அல்லேலூயா. பிசாசுகள் ஓடணும். அல்லேலூயா. பிலிசூனிய கட்டுகள் ஓடணும். அப்போ சிறைச்சாலையுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு அங்க பேதுரு இல்லை என்று சொல்லி பார்த்த உடனே அவர்களுக்குள்ள இது என்னமாய் போய் முடியுமோ என்று சொல்லி கலக்கம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொன்ன உடனே அங்கதான் முதல்ல சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பேர் உண்டு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அநேகருக்கு கலக்கத்தை கொடுக்கிறவர்களாய், பரிசுத்தவான்களாய், பயப்பட வைக்கிறவர்களாய், அல்லேலூயா, உங்களுடைய மாம்ச பலத்தினாலே அல்ல, ஆவிக்குரிய பலத்தினாலே, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தினாலே அநேகரை கலக்கம் படைக்க வைக்கிற, பயப்பட வைக்கிற நபர்களாய் மாற வேண்டும்.
உங்களுக்கு அவங்க சரண்டர் ஆகும், உங்களுக்குள்ள அவங்களை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. எலிசா சூனேமியாவுடைய வீட்டுக்கு வருகிறான். ரொம்ப வற்புறுத்தி தான் அவனை கூப்பிடுறாங்க. அடிக்கடி வாங்க, ரொம்ப வற்புறுத்தி அவனுக்கு போஜனம் கொடுத்தால் அப்படின்னு. அப்ப அவன் சாப்பிட்டு போயினா ஹஸ்பண்ட பேசுறான். நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற பரிசுத்தவானுக்கு மேல் வீட்டுல ஒரு வீட்டை கட்டி ஒரு கட்டில் போட்டு ஒரு மேஜை கொடுத்து ஒரு சேரை கொடுத்து ஒரு விளக்கையும் வைப்போம் அப்படின்னு. அடுத்து வரும்போது மேல வீடு ரெடி, பாரா சாப்பிடுறான், சாப்பிட்டு தூங்குறான், ஜோம் பண்றான், வந்து போயிட்டே இருக்கிறான். கேசியை கூப்பிட்டு ஒரு நாள் அவனுக்கு மைண்ட் வீட்டுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, அந்த சூனேமியாளை கூப்பிடு அப்படின்னு. பாருங்க, அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டேன். வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வாசல் கதவருகே நின்று என்ன பண்றான், நான் எல்லாம் சுகமா இருக்கேன், எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு. ஏன் உள்ள வரல? ஆம்பளையா, நான் பொம்பளையா, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பயம். அப்போ பரிசுத்தவானை குறித்து பயப்படுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இல்ல, பயந்து போயிருச்சு. ஆனா இன்றைக்கு நம்முடைய சபையில அப்படி இருக்கக்கூடாது. நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க, நானும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கேன். இப்பவே நாம் அது ஒரு அஸ்திபாரம் நாட்டோட என்னை குறித்து, என்னுடைய நடக்கையை குறித்து, என்னுடைய பேச்சை குறித்து, என்னுடைய பார்வையை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அப்படியாக வெளிப்பட வேண்டும். வாசிங்க கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். புதிய ஏற்பாட்டுல 278, புதிய ஏற்பாடு 278, கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும், பைபிள் வசனம் இல்ல, வேத வசனம் இல்ல, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. பேசுவது எப்படி பண்ணணும்? தேனையும் பாலையும் அப்படியே குழைச்சு பேசும். கிருபை பொருந்தினதாயும். உங்களை பார்த்து பயப்படுத்துறதுக்காக நீங்க என்ன சட்டம் வந்திருக்கேன் தெரியுமா? நான் பாஸ்டர் பாலேஸ்வருடைய சபை விசுவாசி. போய அந்த ஒளிப்பிச்சு மாதிரி இருக்காரு. அந்த ஆளுக்கு நாங்க பயப்பட மாட்டோம். உடனே பயப்படுவோமா? அந்த பாஸ்டர் மார்க்கனா பயப்படுவோம். அவங்களாவது குட்டா இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களை பார்த்து பயப்பட்டா ஒரு ஃபார்முலா சொல்லிட்டாங்க. உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதா. அதுக்காக நாடகம், ஐயோ அப்பா வாங்க சிஸ்டர் வந்துட்டீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, ஐயோ வெயில் அதிகமா இருக்குது, உங்களுக்கு ஒரு சர்பத் போடுறீங்களா, அப்படியே பாத்தீங்கன்னா சிலர் அப்படியே குழஞ்சி பேசுவாங்க. அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பாலிஷ் பண்ற மாதிரி பேசுவாங்க. நமக்கு இந்த மாதிரி வரவே மாட்டாங்க. சில கிறிஸ்தவங்க அப்படிதான். அந்த பேச்சே பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிபிஷியல் செயற்கை நல்லா தெரியும். அப்படி குழுப்பாடு. சிஸ்டர் இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்களே, போன் பண்ண இப்பதான் உங்களுக்காக ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டர், நீங்க உடனே போன் பண்ணிட்டீங்களே. அது கிடையாது. உண்மையா யதார்த்தமா உண்மையிலே போன் பண்ணார், நேர்த்தம் அவரை பத்தி தான் பேசிட்டு சிவகுமார் சார். அவர் இந்த காலேஜ்ல அட்மிஷனுக்காக பேசிட்டு இருந்தார். கரெக்டா அந்த போன் இருந்துச்சு. சொன்னேன் உங்களை பத்தி தான் பேசிட்டு. அது உண்மை யதார்த்தம். அப்படி இல்லை. கிருபை பொருந்தினதாய் தேவ கிருபையினாலே நிரப்பப்பட்ட வார்த்தை எப்பொழுதும் உங்களுடைய நாவிலே இருப்பதா. உப்பு சப்புலாம் தயவுசெய்து யார்ட்டையும் பேசாதீங்க. சப்ஜெக்ட் இல்லாம காரண காரியம் இல்லாம பேசாதீங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்களா, அது கிறிஸ்டின் வீடா இருந்தாலும் சரி, இல்ல தேவனை அறியாத வீடா யாரு இருந்தாலும் சரி, கருத்தோடு பேசுங்க, ஞானமா பேசுங்க, கிருபை பொருந்தின வார்த்தையோடு பேசுங்க. அடுத்து இவங்க எப்ப வருவாங்கன்னு அவங்க காத்துட்டு இருக்கணும். அடுத்து ஏன் வராங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பயப்படுவாங்க. இவங்க போன முறை அந்த சிஸ்டர் பேசிட்டு போனாங்களே, அப்படியே நடந்துச்சே. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க வரும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்கு நான் வாரேன்னு சொல்லி போன் பண்ணியிருந்தேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமே சார், நீங்க வரும்போது. இல்லையே நீங்க வேண்டாம், எப்படி இல்லை, எங்க வீடு வித்தியாசமா இருக்கும்.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக ரொம்ப ரப்ப டப்பா உங்கள் வார்த்தை கிருபை இருந்தா போதும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நாவிலே இருந்தா போதும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை உங்கள் நாவில இருந்தா போதும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒரு நாளும் உங்கள் நாவில் இருந்து புறப்படலாம். எவ்வளவு பேர் கெட்ட வார்த்தை திட்டுறாங்க புருஷன். நான் காதார கேட்டு சபைக்கு போறவங்க அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. நாளைக்கு நடக்கிறான் அவனுக்கு ஒரு பழைய சோறையை கஞ்சியை கொடுக்கு, இந்த மாதிரி சர்ச்சுக்கு போவாங்க. அப்படி ஒரு நாள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை இருப்பாரு. ஆனா அவர் வேதனைப்படுத்தி இல்லைன்றது கிடையாது. அவரை கொஞ்சம் பேக் பண்ணி ஓரத்தை வச்சிருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, அவரை திட்டிட்டு வந்துடுறாரு. பிரசங்கத்துல ஒரு பாஸ்டர், என்னுடைய மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு ஒத்து போகவே இல்லை, கடைசியில் ஒரு நிமிஷத்துல மனைவி சொன்ன பரிசுத்தாவியானவரை கொஞ்சம் கண்ண முடிங்க, மாமியார் ஒரு 5 நிமிஷம் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துடுறாரு அப்படின்னு போய் நல்லா புடி புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என் ஒய்ஃப் உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் ஒரு மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்புறம் வந்து ஆண்டவரே கெஞ்சுறாரு. எதுக்கு கட்ட அவிழ்த்து விட வேண்டியதானே? அப்புறம் இங்க வந்து அவருக்கு கத்தி கூப்பாடு போட வேண்டியதானே? தேவையில்லை. இந்த மாதிரி நீங்க நடந்தீங்க அப்படின்னா நீங்க எதுல இருக்கிறீங்க? யூதேயாவிலே இருக்கிறீங்க. ஆமென். பிரைஸ் எல்லாம். அடுத்து 3வது எங்க போறோம்? நாம சமாரியாவுக்கு போறோம். அல்லேலூயா. எருசலேமுக்கு போயிட்டோம், யூதேயாவுக்கு போயிட்டோம். இப்ப எங்க போறோம்? சமாரியாவுக்கு போறோம். டைட் யுவர் பெல்ட்ஸ், புல் யுவர் ஷாக்ஸ். சரி, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 4:9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீ யூதனாய் இருக்க சமாரியர் ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். நீ பல்லனா இருக்கும் பொழுது எப்படி இந்த சபைக்குள்ளே வரலாம்? ஜாதி பார்க்க கூடாது. இல்லையா? ஜாதி பார்க்கிறவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. இல்ல பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து கொலை செஞ்சு அவர் வெளியில அடிச்சிட்டாங்க. நீ யூதனா இருக்க சமாரியாவுக்குள்ள எப்படி வரலாம்? அந்த அம்மா ஜாதி பார்க்குது. அல்லேலூயா. இருக்கிறவங்க யாராவது என்ன ஜாதி நான் என்னைக்கா கேட்டிருக்கேன்னா, சிந்தையில கூட நான் திங்க் பண்ணதே இல்லை. அபிஷேகமா என்ன ஜாதி, அன்பரசு என்ன ஜாதி, ஸ்டீபன் என்ன ஜாதி, ஒரு நாள் நான் மைண்ட்ல நான் என்ன ஜாதி நீங்க என்னைக்காவது கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்களா? பண்ணாதீங்க. என் மனைவி என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஜாதி பார்க்கிற கிறிஸ்துவன் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை பெறவே முடியாது. அப்படி பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாலும் உள்ள வந்துட்டு திருப்பி அவருக்கு டாடா காமிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு நாளும் ஜாதி பார்க்காது. யூதர்கள் சம்பந்தம் கலமாட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஜாதி பார்ப்பாங்க. ஒரு பிரதர் நேரா என்று வந்தாரு. பழைய சர்ச்சுக்கு போன போது எனக்கு பொண்ணு பார்க்கணும், ஆனா நீங்க நாடாதான் பார்க்கணும் சொல்றீங்க. நான் பார்க்க மாட்டேன், எங்க அம்மா அப்பா பார்ப்பாங்க, அவங்களும் சர்ச்சுக்கு வராங்களே அப்படின்னு. இல்ல நாங்க பார்ப்போம். கல்யாணத்துக்கு நாடா போட்டுதான் வேணும். கிறிஸ்துவ நாடா மறந்து பாருங்க. கிறிஸ்துவ நாடா. என்னையா கிறிஸ்துவ நாடா? அப்ப கிறிஸ்துவுக்கு ஏசுனாருக்கே ஜாதி வச்சுட்டீங்களா? நாடார் ஜீசஸ் அப்படியா? அப்படி இல்ல. ஒரு நாளும் ஒரு காலம் ஜாதி பார்க்கணும். வாசிங்க அதே 4வது அதிகாரம் 28, 29. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். பாருங்க, இப்ப இந்த அம்மா என்ன ஆயிடுச்சு? எதுக்கு வந்துச்சு? கிணத்தடியில தண்ணி எடுக்க வந்துச்சு. குடத்தை எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக கிணத்தடியில வந்துச்சு, மாட்டிச்சு. பேசினதான் மாட்டிச்சு. நல்லா உரிச்சு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு பிச்சு எடுத்தாரு. அல்லேலூயா. பிச்சு எடுக்கிறது இல்ல, நம்ம என்ன பண்ணிடுச்சு? வந்ததையே மறந்துடுச்சு. தண்ணி எடுக்க வந்தப்பா குடத்தை எடுத்துட்டுல வீட்டுக்கு போகணும். முடிச்சுங்க. குடத்தை எடுத்துட்டுல வீட்டுக்கு போகணும்.
பாருங்க, அந்த ஸ்திரீ குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் அந்த மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில சம்பவித்த எல்லாவற்றையும் சொல்கிறார். ஒருவேளை அவர்தான் மேசியாவோ, வந்து பாருங்கள். ஏன் இந்த அம்மா குடத்தை வச்சு போச்சு? ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிசிக்கலா ஒரு அர்த்தம் என்னன்னா, இவள் பெற்றுக்கொண்ட அற்புதம், இவள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, தெளிந்த கண், ஊருக்குள்ள போய் சீக்கிரமா சொல்லணும் அப்படின்னா வெயிட் தூக்கிட்டு ஓட முடியாது. குடத்தை தூக்கிட்டு ஓடினா ஸ்லோவா இருக்கும். இவள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை, சாட்சியை உடனே துரிதமாய் தீவிரமாய் போய் ஜனங்களை சொல்லி, பொழுது விடிய, பொழுது சாஞ்சிருச்சு, வெளிச்சம் குறைஞ்சிருச்சு, நான் போய் இந்த வெளிச்சம் குறையிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தணும், இங்க ஒரு பெரிய சாட்சி விளக்க கூட்டம் நடத்தணும், என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் எல்லாருக்கும் விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடுகிறாள். வெயிட் இருந்துச்சுன்னா ஓட முடியாது. அந்த வெயிட் என்ன? குடம் எதை குறிக்கிறது? ஜாதி பெருமை. ஜாதி பெருமையாகிய அந்த குடத்தை மறந்து போனாள். தன்னுடைய ஜாதியை மறந்தாள். தான் சமாரிய ஸ்திரீ என்பதை மறந்தாள். கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தபடியினாலே அந்த ஜாதி பெருமை, அந்த வெயிட், அந்த ஈகோ, அந்த குடத்தை அங்கேயே வைத்து விட்டு அவள் ஓடுகிறாள். பாருங்க, எல்லாம் இவர் பேச்சையும் மதிப்பு, இவ ஊர்ல மதிக்கப்படாத ஒரு நபர், கேவலமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபர். உனக்கு 5 புருஷன் இருந்தா இப்ப இருக்கிறது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஸ்திரீ. அவ கூப்பிட்டு யாராலும் வருவாங்க. யோவான் ஸ்நானகன் கூப்பிட்டா மேசியாவை பார்க்க வருவாங்க. ஆனா இந்த சமாரிய ஸ்திரீ சொன்னா யாராவது மேசியாவை பார்க்க வருவாங்களா? வந்தாங்க. ஏன்னா அவள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாள். ஏனென்றால் குடம் என்கிற பெருமையை வைத்து விட்டாள். அவன் தாகத்தை பெற்றுக்கொள்ள, தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீராகிய இயேசுவை உள்ளே கொண்டு வந்துட்டான். யாக்கோபுடைய கிணற்று தண்ணீரை கீழே வச்சுட்டான். நான் யாக்கோபுடைய சந்ததி என்கிற அந்த ஜாதி பெருமையை கீழே வச்சுட்டான். மேசியாவாகிய ரட்சகராகிய அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி இவள் இருதயமாகிய குடத்தை நிரப்பினபடினாலே, பரிசுத்த ஆவி அவருடைய உள்ளத்தை நிரப்பினபடினாலே ஓடுகிறார். அல்லேலூயா. ஜாதி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? சமாரியா போங்க. ஜாதி பார்க்காதீங்க. இன்னைக்கு சரி, என்னைக்கு சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் எந்த ஒரு நிலையிலையும் சரி, ஜாதி பார்க்காதீங்க. அடுத்து எங்க போனோம்? 4வது, பூமியின் கடைசி பலியின் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 22 இருந்து 27. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம். அப்போஸ்தலர் 10 13 இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. கொஞ்சம் நேரமாக அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறான். நான் தீட்டானதை சாப்பிட மாட்டேன். கொர்நேலிய வீட்டுக்கு போக சொல்றார் ஆண்டவர். அவன் வேற ஜாதி, இவன் யூதன், அவன் புறஜாதியன். அங்க போக மாட்டேன்னு சொல்லி இவன் மனதிலே ஒரு போராட்டம். அது ஆண்டவர் இன்டைரக்டா என்ன பண்றாரு? ஒரு சொப்பனத்தை கொடுத்து எல்லாவற்றையும் அடித்து பூசி, எல்லாத்தையும் பேசி, எல்லாத்தையும் பழகி, எல்லார் வீட்லயும் போய், எல்லார் வீட்லயும் சாப்பிட, எல்லார் வீட்லயும் டீ காப்பி குடி, ஜாதி பார்க்காத அப்படின்னு பேர் சொல்றாரு. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு. முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரமும் அதே சத்தம் அப்படியே உண்டாயிட்டு. பேதுருக்கு எப்பயுமே ஒரு தடவை சொன்னா புரியாது, 3 தடவை சொல்லணும். நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா. மறுபடியும் 3ஆம் தரமும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொன்ன உடனே டோட்டல் சரண்டர். நான் எல்லாவற்றையும் கொடுத்தாண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். 3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் ஆள் பேக் பண்ணிட்டு சூட்கேஸ்ல எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுத்துட்டு கொர்நேலிய வீட்டுக்கு போறான். அதனால 3 தடவை நீ சொல்ல மாட்டாரு. இதான் ஒரே தடவை தான் சொல்லுவேன். ஜாதி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க. 3 தடவை சொல்றேன். அல்லேலூயா. அந்த பாயிண்ட விட்டுட்டேன். அடுத்து பூமியின் கடைசி பலியின் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 22 இருந்து 25. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன்.
கப்பர் சேதமே அல்லாமல் ஆ, உங்களில் ஒருவருக்கும் ஆ, பிராண சேதம் வராது. வராது. ஏனென்றால் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதரானவர் இந்த ராத்திரியிலே இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று என்று பவுலே பவுலே பயப்படாதே, பயப்படாதே. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாருக்கு நடிக்கணும்? ராயனுக்கு முன்பாக யாருக்கு நடிக்கணும்? பூமியின் கடைசி பரியந்தம் நீ கடல் தாண்டணும், ரோமாபுரிக்கு போகணும். ரோமாபுரிக்கு போய் ராயனுக்கு முன்பாக எனக்கு நீ சாட்சியாக நிற்க வேண்டும். பூமியின் கடைசி பரியந்தம் கடலை தாண்டணும், தேசங்களை தாண்டணும். எருசலேம் என்றால் சபை, ஆலயம். அல்லேலூயா. யூதேயா என்றால் சென்னை சிட்டி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. சென்னை ஃபுல்லா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். சமாரியா என்றால் மற்ற மாநிலங்கள் வச்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அங்கெல்லாம் நீங்க போக வேண்டி வரும். இந்த சபையில இருந்து போவீங்க. ஆமென். நான் எங்கேயுமே போக முடியாது, என்னமே பண்ண முடியாது. எரிசல் எங்கே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு சாட்சி. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். அந்த சபையில இங்கே ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். ஒரு சில கூட்டத்தை சென்னையினுடைய எல்லை வரைக்கும், தமிழ்நாட்டுடைய எல்லை வரைக்கும், ஆமென், யூதேயா எல்லை முழுவதும், தமிழ்நாட்டுடைய எல்லை முழுவதும் இங்கே இருந்து ஆண்டவர் அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்து சமாரிய மற்ற மாநிலங்கள். அல்லேலூயா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி, பாம்பே, எல்லா இடத்துக்கும் இங்கே இருந்து ஆண்டவர் மிஷினரிகளை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அடுத்து நான்காவது, பூமியின் கடைசி பரியந்தம் கடல் தாண்டி, எல்லைகளை தாண்டி, சமுத்திரத்தை தாண்டி, தேசம் எங்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிநாடுகளுக்கு ஆண்டவர் இங்கே இருந்து ஊழியர்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. அவர் சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னை ஆட்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதாவது, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படின்னா நீ கடல் தாண்டி போய் ரோமாபுரியிலே நீ எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ரோமாபுரியிலே போய் ராயனுக்கு முன்பாக அவருடைய அரண்மனையாருக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு இயேசுவை குறித்து நீ சாட்சி சொல்ல வேண்டும். அங்க போய் என்ன பண்ண போறாங்க? ராயனுக்கு என்னை விடுதலை பண்ணுங்க கெஞ்சவ போறாரு பவுல். இல்ல, அங்கேயும் போய் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறவராக பவுல் இருப்பார். அப்ப என்ன பண்ணணும்? கடலை தாண்டணும். அல்லேலூயா. கடலை தாண்டுகிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவோம். அல்லேலூயா. நானே கடல்ல மிதக்கிறேன். வாசிங்க, கடைசி வசனம் வாசிங்க. 27ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நிறைய பேர் கடல்ல தத்தளிச்சு ஒரு சின்ன துண்டை வச்சுக்கிட்டு, சின்ன மரத்துண்டை வச்சுக்கிட்டு, இந்த மரத்துண்டு எப்ப என்னை விட்டு போயிருமோன்னு சொல்லி வேதனையோடு, கண்ணீரோடு, மிகுந்த குழப்பத்தோடு நிறைய பேர் கடல்ல தத்தளிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க கடல்ல போகணும். நீங்கள் கடல் யாத்திரை செய்ய வேண்டும். தேசங்களை தாண்ட வேண்டும், பட்டணங்களை தாண்ட வேண்டும், மாநிலத்தை தாண்ட வேண்டும், எல்லை தாண்டி போக வேண்டும், விசாலத்திற்குள்ளே போக வேண்டும். பூமியின் கடைசி பரியந்தம் போய் யாரெல்லாம் கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தவித்துக் கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களை கரை சேர்க்கிற நபர்களாய், அவர்களை தேவனுக்கு சாட்சியாக, ராயனுக்குள்ளாக பவுல் சாட்சியாய் இருந்தது போல நம்முடைய தேவாதி தேவனுக்குள்ளாக, பரலோகத்தின் ராஜாவுக்குள்ளாக நான் இத்தனை ஜனங்களை நான் கரை சேர்த்தேன். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நான் யாராருக்கெல்லாம் இயேசுவை பறைசாற்றினேனோ, இயேசுவை குறித்து நான் சொன்னேனோ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், எல்லாரும் பரலோக வாசிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி நீங்கள் நியாய தீர்ப்புல தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக சாட்சி சொல்லுகிறவர்களாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். ஆமென். கண்களை மூடி நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா.